அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு சிறப்பு வணக்கம் சொல்லிடலாம். என்னன்னு கேட்கலாம். வரிசையா நெறைய நியூஸ் இருக்குங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் தமிழக வெற்றி கழகத்த எதிர்ப்புகள், கண்டிஷன்கள் அடி மேல அடி மேல அடி வச்சு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, தேனாம்பேட்டையில நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கு சொந்தமான ஒரு வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்த நடத்தி வந்திருந்த ஒரு அலுவலகம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த அலுவலகத்துல தான் பார்த்தீங்கன்னா, தேர்தல் வியூகத்துக்கான அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா தேர்தல் மேலாண்மை அலுவலரா இருக்காரு. அதுக்கான ஒரு மேலாண்மை அதிகாரியா இருந்து தேர்தல்ல என்னென்ன வியூகம் அமைக்கிறது உங்களுக்கே தெரியும். அவர் பல்வேறு கட்சிகள்ல அந்த வியூகத்தை அமைச்சு கொடுத்து இன்னைக்கு அந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்குமான அந்த ஒரு வேலையை தான் இத்தனை வருஷமா அந்த அலுவலகத்தை வச்சு தான் அவரோட அந்த பணின்றதை அவர் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா இப்ப அவர் டிவி கேட்க வேலை செய்யறது யாரோ சிலருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். யாரோ சிலர் அப்படின்னு சொல்றதை விட நம்ம ஸ்டாலின் அவர்கள்னே சொல்லலாம். அவருக்கு அது பிடிக்கல. அதனால அந்த அலுவலகத்தை காலி பண்ண சொல்லி பயங்கர நெருக்கடி. அப்படி இருந்தும் கூட நிறைய தடவை பேச்சுவார்த்தைகள்ல போய் இந்த தேர்தல் வரைக்கும் நாங்க இருந்துக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக ஒரு கட்டடம், அந்த கட்டடத்தை நம்ம வாடகைக்கு இருக்கோம், திடீர்னு ஓனர் சொன்னா காலி பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இது இல்லாம புதுசா அரசியல் இன்னைக்கு புதுசா அந்த ஒரு இதுல வர்றது. இத்தனை வருஷமா இருந்த அரசியலுக்கு விட இன்னைக்கு டிவிக்கோட அரசியல் உள்ள வருது, மெல்ல மெல்ல வளருது அப்படின்னு காரணமான இந்த அலுவலகத்தை நம்ம முதல்ல முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் அவர் அப்படின்றவர் சொந்தமான அலுவலகத்தை இன்னைக்கு காலி பண்ண சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாம அவங்களும் வேற இடம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இது எந்த இடத்த வச்சு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனையூர்ல இப்ப அந்த விருப்ப மனு விநியோகத்தப்ப பாத்தீங்கன்னா பனையூர் வாசிகள்லாம் பயங்கரமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் குப்பை போடுறாங்க. அங்க இருக்க முடியல எங்களால, பேசுறாங்க, நோய் நோயின்னு இருக்காங்க, வண்டியை நிப்பாட்டுறாங்க, வாசல்ல நிப்பாட்டுறாங்க. இப்ப அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கிற அந்த பனையூர் மாதிரி இருக்கிற அவனியும் அந்த பெரிய பெரிய பங்களாசல் இருக்கிற ஏரியால எல்லாம் பக்கத்து வீட்டுல ஒரு இறப்பு நிகழ்ந்தா கூட அடுத்த வீட்டு பக்கத்துல வண்டி நிப்பாட்ட விட மாட்டாங்க. இது நமக்கே தெரியும். இது இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் அந்த கொத்தடிமைகள்ட்ட நிறையவே இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுல இவங்க காஸ்ட்லி கொத்தடிமைகள்னு சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் பயங்கரமா ஒரு ஐயா 2-3 அம்மாக்கள்லாம் அந்த கொலை பிடிச்சிட்டு பேசியிருப்பாங்க. எங்களுக்கு எங்களால முடியல, எங்களால இங்க இருக்கவே முடியல, முதல்ல இவங்க இங்க இருந்து காலி பண்ணி போக சொல்லுங்கன்னு சொன்னோன்னே உடனே விஜய் அவர்கள் இது குடியிருப்பு வாசிகளுக்கு நம்ம எந்த இடையூறும் பண்ண போறது கிடையாது. அவங்க நேரடியாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அலுவலகத்தை சொல்லியிருக்கலாம். அதை அதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி இல்லாமல் எடுத்தோடனே ப்ரெஸ்ஸை கூட்டு வச்சு பயங்கரமாக அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டு இது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடனடியாக விருப்ப மனு விநியோகத்தை நீங்கள் இணையதளத்தில் அந்த ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கிளை அலுவலகங்களில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னனால இப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு இடைக்கால தீர்வு மாதிரி இருக்கு. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் நேரில் வர்றாங்க. அந்த விஷயத்தை நம்ம கொடுப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தயவு செஞ்சு முழுசா பாருங்க. இந்த மாதிரி சில இட பிரச்சனைகள் அப்படின்றது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு இருக்கு. ரைட், அது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு நியூஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவசர ஆலோசனை அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ், அது பாத்தீங்கன்னா தேர்தல் இந்த டைம்ல அந்த படம் வருதா வரலையா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பட குழு சார்பா அது மறுதணிக்க அனுப்பியிருக்காங்க. கேஸை வாபஸ் வாங்க போறாங்கன்றது ஒரு நார்மலான ஒரு நியூஸ். அது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயமா போச்சு. படம் பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப ஏப்ரல் செகண்ட் வீக்ல தேர்தல் வரப்போகுது அப்படின்றனால மார்ச் மாசத்துல இருந்தே தேர்தல் ஆணையத்தோட அந்த ஒரு நடைமுறைகள் அப்படின்றது வந்துரும் அப்படின்றனால இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது பெரிய கேள்வி. அவங்கவுங்க தன்னோட விளம்பரத்துக்காக இந்த படம் ஏப்ரல் பிப்ரவரியில ரிலீஸ் ஆயிடும், பிப்ரவரி கடைசியில ரிலீஸ் ஆயிரும், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆயிரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றது முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட அந்த முக்கியமான விஷயங்க 10,000 15,000 சொல்லிட்டு அந்த ஒரு ஃபார்ம் விருப்ப மனு எவ்வளவோ விநியோகிச்சு பார்த்தாங்க. யாருமே ஆர்வம் காட்டலை அப்படின்றது முந்தானத்தெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அலுவலகமே வெறிச்சோடிருச்சு. கண்டிப்பாக பிரேமலதா அவர்கள் இதை பற்றி யோசிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த பக்கம் இன்னைக்கு நம்ம கூட்டணி இப்போ ஒரு விருப்ப மனு வாங்க போகிறாங்க, அவங்க தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கட்சி எங்கிட்ட கூட்டணி இருக்குது அப்படின்றது தெரிய வரணும். அதுவே தெரியாமல் இவங்க விருப்ப மனுவை எப்படி விநியோகிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இல்லை தனியாக நிற்க போகிறாங்களா, சுயேட்சையாக கூட நிற்கலாமே. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லை, வரவங்க தான் நம்ம சேர்த்துக்க போகிறோன்றது வேற, அந்த மேட்டரே வேற. ஆனால் இவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் சாஞ்சு கூட்டணியில் இருக்க போற ஒரு கட்சி அந்த ஒரு விவரத்தையே சொல்லாம அந்நியார் அவர்கள் இன்னமும் அலகழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தேமுதிக பக்கம் அதிமுக பக்கம் போவோமா திமுக பக்கம் போவோமான்னு ரெண்டு காலையுமே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்காங்க. என்டிஏ சைட்ல இருந்தும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு அந்நியார் சொல்றாங்க. ஆனா அவ்வளவு பெரிய இது கட்சியா அப்படின்றதெல்லாம் கேட்டீங்கன்னா விஜயகாந்த் இருந்தப்ப இருந்த மவுஸ் எல்லாம் இப்ப அந்த கட்சிக்கு கிடையாது. அதனால அவங்களை யாருமே பொருட்டா நடிக்கல அப்படின்னு சொல்லணும். மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம விசிகா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திமுக கூட்டணியில நாங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க பாமகவோட பேச்சுவார்த்தையை நிறுத்தணும்னு சொல்லியிருப்பாரு. இது பேச்சுவார்த்தைன்றது முத்திருச்சு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க சமூக பிரச்சனைகள்லையும் சரி மத பிரச்சனைகள்லையும் சரி இவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடுன்றது இருந்துட்டே இருக்கு. இவங்க எத்தனை சமத்துவ மாநாடு, எத்தனை சமத்துவமா நாங்க இருக்கோம், சமமா இருக்கோம், சமூக நீதி கொள்கையெல்லாம் இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இவங்க ரெண்டு பேத்தையுமே இன்னைக்கு திமுக கூட்டணியில ஒன்னா வைக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒண்ணு, எளியும் புனையமா தான் இருப்பாங்கன்றது தெரிஞ்சிடும். அதனால வேற வழி இல்லாம இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுவார்த்தையை முறிச்சுக்கிட்டதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இனி அடுத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா தாவேகா பக்கம் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதா சொல்றாங்க.
இதில் வந்து என்னன்னா இன்னைக்கு அவங்களோட மாம்பழ சின்னம் அப்படின்றதுக்கு தேர்தல் ஆணையம் பெரிய இடியை இறக்கிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அன்புமணி அவர்கள் ஆல்ரெடி என்டிஏல வந்து மாம்பழத்தை கொண்டுட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா இது என் கட்சி என்னோட மாம்பழ சின்னம் எனக்கு தான் மாம்பழமும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டுல இன்னும் எந்த முடிவாகி வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முக்கியமாக நம்ம பேச போகிற விஷயம் கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களோட விஷயம் தான். இன்னைக்கு அண்ணாமலை வந்து பிஜேபியில் வந்து எனக்கு பொறுப்புகள்லாம் வேணான்னு சொல்லிட்டு விலகி இருப்பாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டு எங்களோட அந்த தொகுதி அதாவது அண்ணாமலைக்கு கொடுத்திருந்த 5 தொகுதிக்கும் வேற ஒரு ஆளை போட்டுக்கங்க, என்னால் என்னோட தந்தையாரோட உடல்நிலை பார்க்கறதுக்கு தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இவ்வளோ நாளா வந்து அண்ணாமலை சில பேர்கள்ட்ட மேல குற்றம் சாட்டுகள் வச்சிருப்பாரு. உங்களுக்கே தெரியும். இப்ப அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பொறுப்புல இருந்துதான் விடுவிக்கப்பட்டிருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த தேவநாயகம் இன்னும் ஒரு சில பேர் பிஜேபியில வந்து குற்றச்சாட்டு வச்சிருப்பாரு. இன்னைக்கு அண்ணாமலை வைக்கிற ஒவ்வொரு ஆளையும் வந்து அவங்க போஸ்டிங் மாத்திட்டே இருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து வேற எதுவும் பதவி கொடுக்க போறாங்களா, இதெல்லாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு. மத்திய இணையமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கழட்டி விட்டுருந்தாங்க. என்னென்னமோ பேச்சுவார்த்தைகள்லாம் போச்சு. அப்புறம் அண்ணாமலை அதிருப்தி ஆனார்னு வந்துச்சு. அப்புறம் இப்ப நான் பொறுப்புகள்ல இருந்து விலகி இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அரவங்குறிச்சி தொகுதியில பிஜேபி சார்பில் நின்னாரு. இப்ப தன்னோட கட்சி வளருது அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து இன்னைக்கு அண்ணாமலை கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழக பாஜக வளர்த்து விட்டது அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் யாரோ இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு இடத்துல இன்னைக்கு அண்ணாமலையால தான் இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துச்சுன்ற ஒரு நினைப்பு அண்ணாமலைக்கு இருக்கிறனால அவர் வந்து எனக்கு சீட்டு கொடுக்கவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அரவங்குறிச்சி தொகுதியில் மோடி அவர்களோட படத்தை வச்சு நம்ம நின்னோம்னா கண்டிப்பாக நம்ம தோத்து போவோம், மோடி அவர்களை காட்டாமே தன்னோட வாக்குகளை நம்ம பெற்றணும்னு சொல்லி அப்படி இருந்து நின்று கூட தோத்து தான் போனாரு. அந்த மாதிரி இந்த தடவை எதிர்பார்த்திருப்பார் போல. ஆனால் அவருக்கு தொகுதியாக வந்து வேலை பார்க்கறதுக்கு கண்காணிப்பாளராக போஸ்டிங் கொடுத்துட்டனால அவர் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு விலகி இருக்கிறதாகவும், திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த வேதநாயகம் அந்த அமைப்பு செயலாளர் அப்படின்ற எவ்வளோ பெரிய போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அவர் மறுபடியும் RSS பணிக்கே தூக்கி போட்டுட்டு இவர் அந்த இடத்துல கொண்டுட்டு வர போறதாகவும் பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு பாஜக அடிபட்டு இருக்கு. இப்போ மோடி அவர்கள் கூட வராரு தமிழகத்துக்கு, மதுரைக்கு வராரு. அந்த தேஜாக்கு கூட்டணி வந்து மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துறதுக்காக வராரு. இன்னும் வந்து அந்த கூட்டணி ஆல்ரெடி வந்து செங்கல்பட்டுல நடந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இன்னும் இழுபறியிலே இருந்திருப்பாங்க. டிடிவி தினகரன் இப்போ உள்ள ஏறி நின்றுப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் போனதுக்கு அப்புறம் நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கல, என் சார்பில் தான் நிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. மோடி அவர்கள் வரும்போது தான் இது உறுதிப்படுத்தும். இன்னும் பாத்தீங்கன்னா அதிமுகவும் அந்த பிஜேபிக்குமான சீட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷேரிங் தொகுதி பங்கீடு அப்படின்றது பிஜேபி சைட்ல இருந்து 70 சீட்டுக்கு மேல கேட்கறதாகவும், அதிமுக சைட்ல 35-40 சீட்டுக்கு மேல நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறதாகவும், எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாது அப்படின்றனால எப்படி இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அண்ணாமலை வேலை பார்ப்பாரு அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு. இது வந்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு பிஜேபியில தொடர்ந்து பயணிக்கிறதுக்கும் இன்னும் அண்ணாமலைக்கு தனியா ஒரு போஸ்டிங் வேணும், அவர் வந்து அதாவது கட்சி மூலியமா அவர் வளர்றாதுன்னு இல்லாம அவரா தனியா வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இது வந்து தலைமைக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பிஜேபிக்குள்ள வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சீக்கிரமா வெளியில வந்துரும். ஏன்னா அண்ணாமலை வந்து ஏற்கனவே SV சேகர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, அண்ணாமலை வந்து கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுல வல்லவர், இவரை வந்து பிஜேபில இருந்து அவர் விலகல, அவர் தான் பிஜேபி பதவிக்கு விலக்கி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அது உண்மைதானோ அப்படின்னு நம்புற அளவுக்கு தான் இன்னைக்கு அண்ணாமலையோட செயல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ திரும்பி பெரிய பதவி வரப்போகுதுன்றனால ஒருவேளை அப்பா உடம்பு சரியா ஆயிரும் போல. ஏன்னா சின்ன காரணங்க இது வந்து தன்னோட இந்த ஸ்கூல் பிள்ளை லீவு போகிறதுக்கு சொல்லி பார்த்தீங்களா, எங்களோட பாட்டி உடம்பு சரியில்லை, எங்கள் தாத்தா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொன்ன மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து காமெடியாக இருக்குது அண்ணாமலை அண்ணே சொல்கிறது. ஏன்னா எங்கெங்கேயோ இருந்து இப்போ ஃப்ளைட்டில் 10 நிமிஷத்தில் வரப்போகிற நம்ம அண்ணாமலை அண்ணே இந்த மாதிரி வந்து அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணமாக வந்து முன்வைக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அப்பா உடம்பு சரியில்லை, நம்ம கூட இருந்து பார்க்கணும், மகனின் கடமை அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இது வந்து சும்மா சொன்ன காரணம் மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதனால பார்ப்போம் அண்ணாமலை அண்ணனோட பொறுப்பு என்னன்னு. வசமகளர்களுக்குலாம் நான் குறிப்பாக ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். சாட்டை அப்படின்ற ஒரு முண்டக்கலப்பை பயங்கரமாக பேசிட்டு இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா கரூர் வேலுசாமி புரத்தில் பேசிட்டு இருக்கேன். இது வந்து பேசுறது இப்போ நம்ம வந்து பேசுகிறோம், அது வந்து உங்கள்கிட்ட நம்ம கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் குறிப்பாக இளைஞர்கள் துடிப்போட இருக்கிற இளைஞர்களை பூரா அவன் ட்ரிகர் பண்ணுறான். அவன் பயங்கரமாக காசு வாங்கியிருக்கான். எப்படி வந்து இன்னைக்கு வடிவேல் அவர்களை திமுக வந்து ஒழிச்சு விட்டுச்சோ அதே வேலையை தான் இன்னைக்கு திமுக சாட்டையை வச்சு பண்ணுதுங்க. சாட்டை வந்து சீமான் கட்சியை வளர்க்கல, தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசணும், இன்னைக்கு வந்து மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், முழுக்க வந்து விஜய் அவர்களுடைய பேரை கெடுக்கணும். இன்னும் வந்து சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இளைஞர்களை வந்து வன்முறைக்கு தூண்டணும். அந்த குழந்தை விஷயங்க நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். தமிழக வெற்றி கழக தொண்டர் வந்து ஒரு செயலாளர்னு நினைக்கிறேன், சரியா யாருன்னு தெரியல. குழந்தை பிறந்திருக்கு அவருக்கு, அவரோட பேத்தி அதாவது பிறந்திருக்கு. அந்த குழந்தைய வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக துண்டுல அந்த குழந்தைய வாங்குவாங்க. இது எத்தனை பேர் நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல, நான் ஷார்ட்ஸ்ல தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் கணக்கில் போயிருந்துச்சு அந்த வியூஸ். வந்து சாட்டையும் பார்த்துட்டானோ என்னமோ அவன் சொல்றான், நம்மளோட கட்சி கொடியில இன்னைக்கு குழந்தைய வாங்குறவங்களுக்கு மத்தியில இவங்க வந்து கட்சி கொடியை வந்து கீழே போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பான். இன்னி வந்து இவன் சொல்றதுக்காண்டிலாம் நான் சொல்ல வரலங்க. நம்மளோட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கொடி அந்த ஒரு சின்னம் இன்னும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சின்னம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து இவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு லெப்ட் பாண்டியனுக்கா வந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் வந்து இன்னைக்கு காவல்துறையினர் வந்து கைது செய்ய போறாங்க. இது வந்து வழக்கா போகுதுன்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நம்மளுக்கு இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இந்த நாய் வந்து குலைக்கிறதுக்குனே வந்திருக்கு, குலைக்கிறதுக்கு எலும்பு துண்டை போட்டிருக்காங்க, அதனால குலைக்குது. இது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் அதிக பேர் இருக்கீங்க.
நிறைய பேரை இவன் ட்ரிகர் பண்றான். இவன் வந்து நம்மள்ட்ட வம்புக்கு வரட்டும், கேஸ்ல மாட்டி விட்டுருவோம். இன்னைக்கு இவங்க சீரழியட்டும் அப்படின்னு தெரிஞ்சே செஞ்சுட்டு இருக்கான். இது நமக்கு தேவையில்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். கரூர்ல வந்து கரூர் இதுக்கு முன்னாடி தேனின்றதெல்லாம் இப்போ ஒரு கட்சி பொதுக்கூட்டம் போடுறாங்க. அந்த கட்சிய பத்தி பேசணும். அந்த கட்சிய வந்து மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அந்த கட்சியோட கொள்கையை சொல்லணும். அந்த கட்சி என்னலாம் செய்ய போகுதுன்னு சொல்லணும். அந்த கட்சிக்கு யார் வேட்பாளரா வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அந்த வேட்பாளர் வந்து மக்களுக்கு என்னலாம் செய்ய போறாரு. உங்க கூடயே இருக்கிறவர் தான் வேட்பாளரா வந்திருக்காரு. இது வந்து நார்மலா நம்ம பேச போற ஒரு விஷயம் மேடையில. ஆனா இவன் என்ன பேசுறான், நாங்க ஏறினதுக்கு அப்புறம் கரூர்ல நடந்த சம்பவம், இந்த ஜனநாயகன் பட பிரச்சனை, இப்ப நடந்துகிட்டு இருக்க தமிழக அரசியல் பிரச்சனை, விஜய் அவர்கள் பேசின வார்த்தைகள், இதுக்கு முன்னாடி அவர்கள் விட்ட அறிக்கைகள், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கரூர் சம்பவம், இந்த மாதிரி பிரச்சனைகளை மட்டுமே வச்சு இந்த ஒரு 2 வருஷத்துல நடந்த சம்பவத்தை மட்டுமே பேசி இவன் அரசியல் பண்றான்னா இவன் எவ்வளவு பெரிய தற்கூரியா இருப்பான். இதை நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்தவரோட மனைவியையும் ஆட்டையை போட்டு, அடுத்தவரோட கட்சியையும் ஆட்டையை போட்டு, அடுத்தவரோட பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க நமக்கு தேவையே கிடையாது. இவங்களை சீக்கிரம் தமிழக மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் வெல்லும். இதை நாளை சரித்திரம் சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். நம்ம சேனல் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.